கருத்து வித்தியாசங்கள் வந்தாலும் நீங்கள் ஒரே சிந்தையோடு அவற்றை இணைந்து அந்த காரியங்களுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு நன்மை பயக்காது. மாறாக நீங்கள் ஒரே சிந்தனையிலே ஒரே கன்சென்சஸ் ஒரு தீர்வு என்று சொன்னால் இருவரும் மனம் உவந்து ஒரு தீர்வை இறைவனுடைய துணையோடு கொண்டு நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இதைதான் சங்கீதம் 37 திருப்பாடல் 37 சங்கீதத்தின் ஆக்கியோம் சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். அப்ப மனமகிழ்ச்சி என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, இருக்கிற எல்லோருக்கும் உரிய ஒன்று. ஆனால் மனமகிழ்ச்சியை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தவிர்க்காதபடிக்கு எந்த காரியத்தையும் நீங்கள் உள்வாங்கி கொள்ளாதபடிக்கு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அறைகூவலையும் அழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் இங்கு பார்க்கிறோம். உங்களுக்குள் கருத்தியல் வித்தியாசங்கள் வந்தாலும் பிளவுகள் இருக்கக்கூடாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனா டிவைட் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே குடும்பத்திலே கணவன் மனைவி என்கின்ற இந்த பரஸ்பர சகோதரத்துவம் பரஸ்பர உறவிலே இறைவன் உங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரே சிந்தையோடு நீங்கள் பயணிப்பது நல்லது. அதுதான் உங்களுக்கும் நன்மை பயக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே நீங்கள் எப்பொழுதும் ஒரே சிந்தை உடையவர்களாக நீங்கள் பயணிக்க வேண்டும். முடிக்கிறேன். 3ஆவதாக இங்கு சொல்லுகின்ற பொழுது அங்கு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நீங்கள் உங்களுடைய இறைவேண்டலின் வாழ்வை விட்டுவிடாதீர்கள். ஏன்னா நீங்க எப்பொழுதுமே குறைவையை பேசிக் கொண்டிருக்க கூடாது. குறைவை பேசிக் கொண்டிருந்தால் நாம் முன்னேற மாட்டோம். நிறைவுகளை பேசுகின்ற மனிதர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். குறைவுகள் எல்லா இடத்திலும் இருக்குங்க. யாரும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்கும் ஷார்ட் ஃபால்ஸ் இருக்கு, ஷார்டேஜஸ் இருக்கு, இல்ல ஃபெயிலியர்ஸ் இருக்கு. அதனால குறைவுகளை பேசிக் கொண்டிருக்கிற அனைவரும் நீதிமான்களும் கிடையாது. குறைகளை நீங்கள் எப்பொழுதும் பேசாமல் நிறைவை மட்டுமே பேசுங்கள். ஹோட்டலுக்கு போனா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, குறைவுகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைவுகளை வெளியே போய் சொல்லுங்க. ஆனா மனிதனுடைய சுபாவம் குறைவுகளை தான் வெளியே போய் பேசிக்கிட்டு இருப்போம், நிறைவுகளை பேசவே மாட்டோம். ஆனால் நீங்கள் கணவரும் மனைவியுமாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஒரு அருமையான அழகான ஆரோக்கியமான ஒரு குடும்ப அமைப்பிற்குள் குடும்ப வாழ்விற்குள் வந்திருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவாவே பேசுங்க, பாசிட்டிவாவே யோசிங்க. பாசிட்டிவ் திங்கிங்கே எப்பொழுது இருக்கட்டும் உங்க மனதில். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும். சாதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் நீங்கள் சாதிப்பீர்கள். எனவே எல்லா நிலையிலும் உங்கள் வாழ்விலே நிறைய மட்டுமே பேசுங்கள். குறைகள் கூட நீங்க 2 பேரும் பேசுறதுக்குள்ளே தீர்த்துக்கலாம். அதை போய் வெளியே சொல்லணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன்ஸ் தான் வரணும். குடும்ப வாழ்க்கையில் அதை அனுமதிக்கவே நீங்கள் அனுமதிக்க கூடாது. எனவே உங்கள் வாழ்விலே நீங்கள் எப்பொழுதும் நிறைவானதையே சிந்தியுங்கள், நிறைவானதையே பேசுங்கள். நீங்கள் ஆண்டவரிடம் உங்கள் விண்ணப்பங்களை நன்றி அறிதலான உள்ளத்தோடு நீங்கள் தெரிவியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விண்ணப்பங்களுக்கும் மறுமொழி சொல்லுகின்றவராக இருக்கிறார். எனவே மனிதர்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆண்டவரிடம் மட்டும் 2 பேரும் முழங்கால் போட்டு முறையிடுகின்ற ஒரு தம்பதியராக நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்கள் குடும்பம் அருமையான ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே நீங்கள் ஆண்டவரோடு நிலைத்திருங்கள். நீங்கள் ஒரே சிந்தையாயிருங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நன்றியதான உள்ளத்தோடு தெரிவியுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக இருக்கும். அங்க சொல்லுகின்ற பொழுது பவுலடிகளார் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். Rejoice in the Lord always. And again I say, rejoice. உங்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. மணமக்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பான தேவ செய்தியோடு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று
ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கொடுத்து நம் பேராயவர்களை மறுபடியும் நம் கரங்களை தட்டி பேராயவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் சபையில்